திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமழை போற்றுதும் என இயற்கையை போற்றி இளங்காவடிகள் படைத்த முத்தமிழ் காப்பியமாம் சிலம்பினை தன் கால்களில் அணிந்தவள் தமிழன்னை. அவள் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் ஒடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்து இயற்கையாய் நிலைத்திருப்பவள். அத்தகு தமிழ் அன்னையின் புகழ் எத்திசையும் மணக்க நாமும் ஆராதிப்போம். அனைவரும் இணைந்து பாடுவோம் தமிழ்த்தாய் வாழ்த்து. அன்பு மாணவ செல்வங்களே, அமைதியாக அனைவருக்கும் நம் பள்ளியின் 81வது ஆண்டு விழா நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். இயற்கை அழகுதான் எத்தனை யுகம் கடந்தாலும் அழியா வரம் பெற்ற இறைவனின் அற்புத படைப்பு. பிரித்து பார்த்து நேசம் காட்டாத ஒன்று இயற்கை மட்டும்தான். நல்ல இயற்கையை விட்டு செல்வோம் அடுத்த தலைமுறைக்கு பரிசாக. நல்ல இயற்கையை விட்டு செல்வோம் அடுத்த தலைமுறைக்கு பரிசாக என்ற சிந்தனை வரிகளை சிந்தையில் கொள்வோம். இயற்கையை நேசிப்போம். படித்தது கணிதமானாலும் பல்துறையின் வித்தகராக விளங்கும் நம் பள்ளியின் பட்டதாரி கணித ஆசிரியர் திரு ஜான் பீட்டர் சபரிநாதன் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி இயேசு சபையின் வீரமா முனிவரால் முதல் தமிழ் அகராதியை வருவித்து வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்னும் கன்னி தமிழாய் செந்தமிழாய் வளர்ந்து வரும் எம் தாய் மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகிறேன். 1544 ஆண்டு டிசம்பர் மாதம் புனித பிரான்சிஸ் செவேரியர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார் மணிஷ்டாஸ் என்கிற இன்னொரு சேசு சபை துறவிக்கு. அந்த கடிதம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது: I earnestly ask you for the love and service of God that as soon as you have read this letter, you please get ready to go to visit the Christians on the coast of Trivandrum, whom I have baptized already, and in each village set up a school for the children with a teacher to instruct them. இந்த கடிதம் அன்று இயேசு சபை துறவியரை வருவிக்க பயன்பட்டிருக்கலாம். ஆனால் அதே கடிதம் பின்னாளில் நம்மில் பல இயேசு சபை குருக்கள் உருவாவதற்கு முக்கியமான ஒரு காரணம். அவர்களுடைய வழி தோன்றலாய் இங்கே வந்து இன்று ஏறக்குறைய 52 கல்லூரிகளையும் 17 நிர்வாகவியல் நிறுவனங்களையும் 220 மேல்நிலை பள்ளி கல்வி கூடங்களையும்
இந்தியா முழுவதும் ஆரம்பித்து கல்வி பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய இயேசு சபையின் இந்த கலை கோயிலுடைய தலைவராக வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை வின்சென்ட் ராஜா அவர்களை இந்த நம் பள்ளியின் 81வது ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். அடிக்கடி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, கடந்த வருஷம் தமிழ்நாட்டிலேயே முதல் பள்ளியாக மதுரையில் இருக்கக்கூடிய தூய மரியன்னை மேல்நிலை பள்ளி NMMSல அதிகமான மாணவர்களை தேர்ச்சி பெற செய்த பள்ளி. அதற்கு முக்கியமான காரணம் அப்பொழுது அங்கே தலைமை ஆசிரியராகவும் இப்பொழுது இங்கே தலைமை ஆசிரியராகவும் வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய தாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் தந்தை சேவி ராஜா அவர்களை வரவேற்கிறேன். அதே போல நாங்கள் படிக்கும் காலத்திலே 1978வது ஆண்டு 77-78 இதே MMSலே மிகச்சிறந்த மாணவனாக தேர்ச்சி பெற்று அப்பொழுதே 1000 ரூபாய் பரிசை நமது பள்ளியில் பெற்ற என்னுடைய வகுப்பறை நண்பன் டாக்டர் எட்வர்ட் ஜோசப் படிக்கிற காலத்திலே நம் பள்ளியின் மிகச்சிறந்த ஒரு மாணவன். இந்திய விமானப்படையிலே விங் கமாண்டராக பின்னாளில் குரூப் கமாண்டராக பதவி உயர்வு பெற்று கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நம்முடைய விமானப்படையினுடைய நிர்வாக கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றி ஐக்கிய நாடுகள் சபையால் மிகச்சிறந்த விங் கமாண்டர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவின் சார்பாக ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ என்கிற ஆப்பிரிக்க சிறு நாட்டிற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பாக அனுப்பப்பட்ட அந்த விமானப்படையில் விங் கமாண்டராக பணியாற்றி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர். 2 முறை தங்கப்பதக்கம், இஸ்ரோவில் ஒரு தங்கப்பதக்கம், டெல்லியிலே இருக்கக்கூடிய IITயில் ஒரு தங்கப்பதக்கம், 2 மிகப்பெரிய பதக்கங்களை பெற்று நம்முடைய இந்திய விமானப்படையில் பல்வேறு சிறப்பான பணிகளை செய்தவர் என்னுடைய வகுப்பறை நண்பர் டாக்டர் எட்வர்ட் ஜோசப் அவர்கள். அவரை இந்த விழாவிலே சிறப்பு கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பிக்க வந்தமைக்காக வரவேற்கிறேன். இன் அப்சென்சியா தேனியில் பிறந்து தேனியாய் வளர்ந்து 3 முறை மிகச்சிறந்த மாவட்ட கல்வி அலுவலராக பரிசு பெற்று இப்பொழுது அரியலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக இருக்கக்கூடிய என்னுடைய வகுப்பறை நண்பர், கல்லூரியில என்னுடைய அறை தோழர் திரு சிவானந்தம் அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து வரவேற்கிறேன். கால கருவறையில் கனவுகளை நினைவில் ஏந்தி தேப்பிரித்தோ என்னும் இந்த கல்வி கோயிலில் புகுந்துள்ள என் இனிய இளம் நெஞ்சங்களே, கசடர கற்பிக்கும் என்னுடைய ஆசிரியர் நண்பர்களே, தங்களின் குழந்தைகளின் ஏற்றமிகு எதிர்கால வாழ்க்கைக்கு வலு சேர்க்க உடன் வந்துள்ள பெற்றோர்களே, என் இனிய மாணவ செல்வங்களே, மாண்புடை நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த 81வது ஆண்டு விழாவிலே கலந்து கொள்ள அன்புடன் வரவேற்கிறேன். பதில்களை மட்டுமே பதிவு செய்து மதிப்பெண்களை பெற மட்டும் பயிற்றுவிக்கக்கூடிய பள்ளி அல்ல நம்முடைய பள்ளி. நம்முடைய பள்ளி மிகச்சிறந்த வாழ்க்கை உத்திகளை, வாழ்க்கை சவால்களை, சர்வைவிங் ஸ்கில்ஸ்களை சொல்லித் தரக்கூடிய ஒரு பள்ளி. இந்த பள்ளியிலே இந்த ஆண்டு விழா சிறப்புற நிறைவேறுவதற்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சக பணியாளர்கள் அனைவரையும் மற்றும் இந்த பள்ளியிலே நிர்வாகத்திலே இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இயேசு சபை துறவியர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர்கள் மற்றும் கூடுதல் தலைமை ஆசிரியர்கள் அனைவரையும்
இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்று இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு நன்றி கூறி இந்த வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. எண்பத்தோராம் ஆண்டு விழாவினை சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு விருந்தினர் பெருந்தகை இந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவர்களுக்கு மதிப்பிற்குரிய அருட்தந்தை அதிபர் அவர்கள் பொன்தொகை அணிவித்து சிறப்பிக்குமாறு பணிவன்போடு அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் பெருந்தகை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க கூடுதல் உதவி தலைமை ஆசிரியர் மதிப்புமிகு ஆசிரியர் சு ஞான அலெக்சிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த ஆசிரியர் குழுவிற்கு ஒரு அறிவிப்பு. நம்முடைய குழுவிலே உலக குழுவிலே வாட்ஸ்அப் குழுவிலே யூடியூப் நேரலை லைவ் லிங்க் அனுப்பப்பட்டிருக்கிறது. அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அந்த இணைப்பு எல்லா குழுக்களிலும் பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தகவலுக்காக நேற்று அனுப்பிய லிங்க் ஒர்க் ஆகல. இன்றைக்கு காலையில் இப்போ அபிஷியல் குரூப்ல அனுப்பிச்சிருக்கிறாங்களே, அதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுமாறு அனுப்போது கேட்டுக்கொள்வது. நன்றி. History is not a burden on the memory, but an illumination of the soul. வரலாறு என்பது சுமையான நினைவுகள் அல்ல, மாறாக அது ஆன்மாவின் ஒளி. எம் தேப்பிரித்தோ மேல்நிலைப் பள்ளி கடந்த கல்வியாண்டில் விட்டு சென்ற வரலாற்று சாதனை சுவடுகளை ஆண்டறிக்கை வாயிலாக தொகுத்து வழங்க எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் தாளாளர் தந்தை அருட்திரு சேவியராஜ் சேஷசபை நல்லாசிரியர் அவர்களையும், உதவி தலைமை ஆசிரியர் அருட்திரு விக்டர் டிசோசா அவர்களையும், உதவி தலைமை ஆசிரியர் திரு மா எட்டின் ரொசாரியா அவர்களையும் வாஞ்சியுடன் அழைக்கின்றேன்.